சத்தியமாக சொல்கிறேன், மழை அடித்து ஊற்ற போகுது. இப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி முடித்தேன். அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன இஷ்யூ. Hey, hello everybody, this is your homeboy Srinath here. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா ஏற்காடு போகிறோம். அண்ட் என்னோடய ட்ரையம்ஃப் அங்கே ரெடியாக லக்கேஜ்லாம் கட்டிட்டு பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. அண்ட் யாரெல்லாம் போகிறோன்னு பார்த்தா நான், ஹர்ஷத், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹர்ஷத், அப்புறம் ஹர்ஷத்தோட தம்பி அஃப்சர். ஸோ இன்னொரு வண்டி எதுனா பல்சர் 220F, அண்ட் அதுவும் இப்போது ரெடியாக பர்ஃபெக்டாக இருக்குது. I'll just meet you in the GoPro view. 3, 2, 1. ஃபைனலி ஒரு ரோட் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தா ஏற்காடு போகிறோம். இப்போ ரைட் நவ் எக்ஸாக்டாக பெருங்குளத்தூரில் இருக்கோம். அண்ட் மறைமலை நகரில் பெட்ரோல் போட்டுட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஐடியா. இது நாங்கள் எவ்வளவோ எங்கெங்கேயோ எந்தெந்த லொக்கேஷன்ஸோ பிளான் போட்டு கர்நாடகாவில் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு சில ரீசன்ஸ்னால ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு கர்நாடகா பிளான் பண்ணி அதுவும் ஒரு சில ரீசன்ஸ்னால செட் ஆகாமல் இப்போ ஃபைனலாக ஏற்காடு கிளம்பியிருக்கோம். இது வெறும் ஒரு ஒன் நைட் ட்ரிப் மாதிரி தான். இப்போ கரெக்டாக SRM காலேஜ்கிட்டே இருக்கோம். அங்கே தான் நான் படித்தேன். அண்ட் இந்த ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு நல்ல மெமரிஸ் நிறைய இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கெல்லாம் ஃபுல்லாக சில் பண்ணது தான் இங்கெல்லாம் ஞாபகம் எனக்கு. And yes, I really miss my college, man. I had best time of my life. Love you, pal. மறைமலை நகர் பாரத் பெட்ரோலியம் வந்து விட்டோம். Thankful. ₹997 பெட்ரோல் ஆயிருக்கு. அண்ட் 9 liters அண்ட் 9.85 liters வந்து கரெக்டாக பிடிச்சிருக்கு பெட்ரோலு. ஸோ இப்போது ரைட் நவ் மறைமலை நகரில் பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பியாச்சு. டைம் வந்து ரைட் நவ் 6:44 ஆகுது. அண்ட் உளுந்தூர்பேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு என் கெஸ்ட்டில் ஒரு 8:30க்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன். உளுந்தூர்பேட்டை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு, ஃபஸ்ட்டு பிக் பிரேக்குன்ற மாதிரி. மேபி அங்கே சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், செங்கல்பேட் டோல்கேட் ஃபர்ஸ்ட் தாண்ட போகிறோம். இதுக்கு பேர் செங்கல்பேட் டோல்னு இல்லை, அது மட்டும் நல்லா தெரியும். ஆனால் லைட்டாக தரணும். செங்கல்பேட் டோல்கேட் தாண்டிட்டோம். This bridge has never changed, man. This bridge has never changed. இப்போ நம்ம மறைமலை நகர்லேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 36.3 kilometers தாண்டிட்டோம். சத்தியமாக சொல்கிறேன், மழை அடித்து ஊற்ற போகுது. தட்ஸ் 100% ஃபார் ஷுர். யாருக்கிட்டையும் ரெயின் கியர்ஸ்லாம் இல்லை. எங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் பின்னாடி லக்கேஜ் கட்டியிருக்கிறதுல என்னது ரெயின் கவர் போட்டிருக்கோம் உஷாரா. அண்ட் ஆல்சோ கோப்ரோலையும் வந்து கவர்லாம் கட்டி ஏதோ ட்ரை பண்ணியிருக்கோம். வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும்னு நம்புகிறேன். A few moments later. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இப்போ தான் அந்த கடையிலேருந்து நாங்கள் கிளம்பணும். செம்ம மழை, சரியான பேய் மழை லிட்ரலாக.
லைக் எப்படின்னா ஒரு தூரத்தில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, லிட்ரலி வி வேர் ஜஸ்ட் என்ட்ரிங் இன்சைட் த ரெயின். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெயின்குள்ளே செம்ம அடிக்கு, ஆனால் செம்ம ரெயின். ஆனால் இன்னுமே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் மழை பெஞ்சதுக்கு அறிகுறியே இல்லை. இப்போ வரைக்கும் 10 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். அப்படியே உளுந்தூர்பேட் ரீச் ஆகலனாலும் இங்கே A to B இருக்குது, சாப்பிட்றலாம். I will just have a word with my friend and if he is fine, yeah, we will have something in A to B. ஓகேவா? ஓகேவாடா? So yes, everybody is fine with A to B. Let's go then. Damn, this looks so beautiful, isn't it? எனக்கு அதான் இந்த ஹைவேயில் ரொம்ப பிடிக்கும். லைக் எப்படி பார்த்தாலும் ஃபுல்லாக சீனரியாக தான் இருக்கும். ஸோ உளுந்தூர்பேட்டிலேருந்து ஒரு ரைட் எடுக்கணும். ஒரு ரைட் எடுத்தால் ஆத்தூர்லேருந்து அடுத்து ஏற்காடு தான். அப்போ அந்த ரைட் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். பட் ஆனால் 28 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் ரைட் நோ இப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி முடித்தேன். அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன இஷ்யூ, ஒன்றும் இல்லை. லைக் அஃப்சரோட 220 வந்துட்டு கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கினா அது ஒரு 90,000 99,000 கிட்ட அது ஓடிடுச்சு. ஸோ அதனால் வாட் ஹேப்பன்ட் இஸ் இன்ஜின் ஆயில் மாற்றணும். அஃப்சர் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் ஜாயின் பண்ணான். லைக் அவன் பிளான்டாக இல்லை, லைக் லாஸ்ட் மினிட்ல தான் ஜாயின் பண்ணான். ஸோ லைக் இன்ஜின் ஆயில் மாற்றாமல் தான் வந்தான். ஸோ அப்படியே வந்துட்டு இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் எங்கேயாச்சும் இருந்தால் மாற்றலான்ற ஐடியா. இங்கே வந்து கேட்டும்போது அவன் கேட்குற அந்த இன்ஜின் ஆயில் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேயே இருந்தது. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த இடத்துல தான் ரைட் எடுக்கணும். அண்ட் ரைட் எடுத்துட்டால் 24 கிலோமீட்டர்ஸில் வேப்பூர். எனக்கு இப்போ தான் ஒரு ஊராக ஞாபகம் வருது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி ஏற்காடு போயிருக்கேன். அது எப்போனா லிட்ரலாக ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர். 6 இயர்ஸ் இல்லை, 2019னா ஒரு 23, 22, 21, 20 இஸ் அப்ராக்ஸாக ஒரு 5 இயர்ஸ் 5.5 இயர்ஸ்க்கு முன்னாடி போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட. அப்போலாம் எனக்கு அப்போ தான் வந்து இந்த ரோடில் நிறைய ஞாபகம் இருக்குது எனக்கு இன்னும். ஸோ எனக்கு அந்த ரூட் தெரியும். அந்த ஆத்தூர் வரைக்கும் எனக்கு ரூட் தெரியும், அதுக்கு மேலே எனக்கு ரூட் தெரியாது. ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்ததுனால ஒரு 5 இயர்ஸ் பேக், 5 இயர்ஸ் 5.5 இயர்ஸ் பேக். அப்போல்லாம் இந்த மாதிரியான விஷயம்லாம் இல்லை. அந்த மாதிரி அப்போல்லாம் பிரிட்ஜெல்லாம் போடணுன்னு ட்ரை பண்ணல. பட் ஒரே ஹைவே தான், எக்ஸலண்ட்டாக இருக்கும். டில் சேலம் வரைக்கும்னு கேள்விப்பட்டேன். பட் ஆனால் நான் நம்ம இப்போ கூட சேலம்லாம் ரீச் பண்ண மாட்டோம். அதுக்கு முன்னாடி ஆத்தூர் தாண்டிட்ட பிறகு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம ரைட் எடுத்துருவோம். I was enjoying the Rocky Mountains and thick clouds. The weather was scary, but it was adorable as well. Guess who blessed us for second time? Rain. Got drenched and lost the count of toll gates that we crossed, but we didn't reduce our pace this time. So லிட்ரலாக மலையோட சில்லவுட்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஆத்தூருக்கு இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான். வில் பி டேக்கிங் அவர் செகண்ட் பிக் பிரேக். அண்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஏற்காடு மலை மேலே தான். அதுக்கு மேலே டீலேஸ் கிடையாது. ஸோ
ஸோ செகண்ட் பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் அங்கே ஒரு பாரத் இருக்குது, அங்கே திருப்பி ஒரு டேங்க் ஃபில் பண்ணணும். ஏன்னா பெட்ரோல் பாயிண்ட் சுத்தமாக காலி. அண்ட் இந்த டேங்க் ஃபில்ல மரமேல நகர்லேருந்து ஆத்தூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 254 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. 254 கிலோமீட்டர்ஸில் லக்கேஜு அப்புறம் 2 பர்சன்ஸு கான்ஸ்டண்ட்டாக 120 to 140 க்ரூஸ் பண்ணி இந்தளவுக்கு மைலேஜ் வந்ததுங்கிறது செம்ம பெரிய விஷயம். ஒன்ஸ் அகேன் ட்ரைம்ஃப், யூ ஹேவ் டிட் அ கிரேட் ஜாப். ஸோ இப்போ போய் ஒரு டேங்க் ஃபில் பண்ணுவோம். டேங்க் ஃபில் பண்ணிட்டா கரெக்டாக மலை ஏறுறதுக்கு அங்கே சுற்றுறதுக்கு அப்புறம் திருப்பி வரும்போது ஒரு 600 ரூபாய்க்கு போடுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். டேங்க் ஃபில். ஸோ இன்னும் ஓகே ஃபைன், இன்னும் 600 மீட்டர்ஸ். எஸ், எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. நான் இந்த ரைட்டை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் எங்கே வருதுன்னு தெரிலன்னுக்கிட்டு. ஓகே, நான் சொன்ன லெஃப்ட் இதுதான். ஃபைன். ஓகே, ஸோ எஸ், ஓகே, நவ் ஐ ரிமெம்பர் திஸ். நான் டோக்கன் போட வேணாமா? Damn, look at that, man. Holy moly, mama magliona. Damn. I'm enjoying my bike, man. I'm enjoying. இந்த பாத் கொஞ்சம் நேரோவாக இருக்குது. ஸோ we really have to pay 100% attention to the road, or else கஷ்டம்தான். நான் லாஸ்ட் டைம் வந்ததை விட லிட்ரலாக திஸ் டைம் இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். எனக்கு குட்டி இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்த ஞாபகம் இல்லை, பட் ஹே, we have it now. Holy fluff, look at that, man. Wow. I remember taking a photo of my Duke 250 exactly in that place. And then there are squids. There are squids everywhere, man. You can't avoid them. இந்த டர்ன் பயங்கர பிளிஸ்ஸாக இருக்க போகுது, பிகாஸ் ஐ ஹாவ் பீன் ஹியர். Every hairpin bend, every twist and turn had a view to cherish forever in my life. It's been more than a week now, but I still could remember how great certain places smelled. As we climbed more and more up, my ears started popping and my eyes adored the view. Later, it felt like we were covered inside a white blanket. We glided inside the fog and finally reached the Yercaud city to face some uneasy situations. இன்றைக்கி நம்ம மொத்தம் 3 குவெஸ்ட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் குவெஸ்ட் உளுந்தூர் போயிட்டு வர்றது, செகண்டு ஆத்தூர் வர்றது, தேர்டு இப்போது ரூமை லொக்கேட் பண்ணுறது. எங்களுக்கு லைக் சீரியஸாக புரியல, லைக் லெஜிட்டானது தான் புக் பண்ணியிருக்கோமா, இத்தனைக்கும் அகோடாவில் புக் பண்ணது தான். லைக் இது எனக்கு புரியல. ஓ மேன், திஸ் டசன்ட் சவுண்ட் ப்ராமிசிங் அட் ஆல். வேர் ஆம் ஐ ஈவன் கோயிங்? சீரியஸாக நாங்கள் புக் பண்ணி பிளான் போட்டுட்டு ரேண்டமாக எனக்கு ஆஃபீஸில் இருக்கும்போது ஸ்ட்ரைக் ஆகுது, ஓகே நம்ம பூஜா ஹாலிடேஸ் அப்போ கிளம்புறோன்னுட்டு. அக்டோபர் டு ஏப்ரல் மே வந்து சீசன் டைம்னாலே க்ரௌட் இருக்கும். அதுலேயும் பூஜா ஹாலிடேஸுங்கிறதுனால பார்த்துக்கோங்க எவ்வளோ க்ரௌடுன்னு. டேம் இட்.
என்னது? A few inches later. Damn. It's been like really hectic day now. So first வந்து like Tuesday நினைக்கிறேன். Like இந்த வீக் Tuesday நான் டேட் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்துட்டு I just booked a hotel in the name of Rainbow Villa, 2,200 rupees. That is what இனிஷியலாக கோட் பண்ணது. ஸோ கோட் பண்ணது ஓகே ஸோ ரூம்ஸ்லாம் பார்த்தேன், ரூம்ஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன். லைக் பேங்க் ஃபார் பக்கா இருந்துச்சு. சரி ஓகே, லைக் திஸ் இஸ் டூ குட்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் புக்ட் இட். அண்ட் ஒரு 1 hour கழித்து பார்த்தா ஐ ஜஸ்ட் ரிசீவ்ட் அ கேன்சலேஷன் இமெயில். அண்ட் அந்த கேன்சலேஷன் இமெயிலில் ஐ ஜஸ்ட் ஹேவ் தேர் நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி பேசுனா லைக் இன்னும் 10 minutesல வந்து நீங்கள் அது ஏன் கேன்சல் பண்ணாங்கன்றதுக்கு கூட வந்து ஒரு சரியான ரீசன் இல்லை. பட் ஆனால் வந்து இன்னும் ஒரு 10 minutesல நீங்கள் பே பண்ணிங்கன்னா we will just allot you a roomனு சொன்னாங்க. ஸோ அதை நம்பி நான் ஒரு 1,800 பே பண்ணேன். அந்த 1,800 பே பண்ண பிறகு கொஞ்சம் நல்ல ரூமாக புக் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்ல ரூமாக எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டேன். ஏன்னா பிகாஸ் 2,200ன்னு ஃபஸ்ட்டு அகோடாவில் போட்டிருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ஜஸ்ட் ஆஸ்க் தெம். அவங்க வந்துட்டு இல்லை உங்கள் டேரிஃப் வந்து 3,187ன்னு சொன்னாங்க. சரி ஓகே, லைக் booking.comல போய்ட்டு அந்த அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே சடனாக booking.comல போய் பார்த்தா எல்லா ரூம்ஸுமே அதே ரேட்டாக தான் இருந்தது. ஸோ எஸ் மேன், ஸோ அதே ரேட்டாக இருந்ததுனால ஓகே சரி ரூமும் இது நல்லாயிருக்கு, ஸோ எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் புக்ட் இட். அண்ட் புக் பண்ணதுக்கப்புறம் எவ்ரிதிங் அந்த ஒரு 4 days வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக சில்லாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி சேலம் ஆத்தூர்கிட்ட போகும்போது கால் பண்ணுறேன். லைக் ஒரு 1 hour லேட் ஆகும் மேபின்னு சொல்கிறதுக்காக கான்டாக்ட் பண்ணுறேன். பட் தேர் ரெஸ்பான்ஸ் வாஸ் லிட்ரலி ரூட். அப்போவே தெரிஞ்சிச்சு லைக் சம்திங் இஸ் ராங் ஹியர்னு. அப்புறம் இங்கே வந்தால் வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்தவங்கிட்டேருந்து கால் வந்துச்சு. கால் வந்தால் வந்துட்டு அந்த ரூம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அலோகேட் பண்ண ரூமில் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு எங்களால் அந்த ரூம் தர முடியல. அதனால் வந்துட்டு உங்களை நான் டோட்டலாக வேறு ஒரு ஹோட்டலுக்கு வந்து நான் உங்களை மாற்றிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அதை நம்பி போனால் வந்துட்டு லிட்ரலாக இட் வாஸ் ரியலி ஷேடி மேன். இட் வாஸ் that hotel was literally shady. Like shady in the sense you have to get it. இந்த பழைய சூர்யா படம் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன், அது என்ன படம்னு எனக்கு சரியாக டக்குன்னு அந்த ஸ்ட்ரைக் ஆக மாட்டுது. அந்த ஹோட்டலில் சூர்யா நடத்துகிற லாட்ஜ் கணக்காக இருந்துச்சு லிட்ரலாக. அதுவே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லைக் உள்ளே போய் பார்த்தா ரூம் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி பெயிண்ட்டாக உறிஞ்சிருக்கு. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பத்தட்டிக் கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு இந்த ரூமுக்கு நாங்கள் 3,500 கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு இந்த ரூமுக்கு வந்து 3,500 கொடுக்கணுமான்னு அங்கேயே சண்டை போட்டுட்டு, சரி நான் உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அந்த ரூம் வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எடுத்துக்கோங்கன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது வந்து கொஞ்சம் இதை விட நாங்கள் ஃபஸ்ட் பார்த்த ரூமை விட கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த டோர்லலாம் இந்த வண்டு அரிச்சு ஒரு மாதிரி ஹாண்டடாக க்ரீப்பியாக இருந்துச்சு அந்த ஹோட்டலும் பார்க்க. சரி இதெல்லாம் செட் ஆகாது, 1,800 வாங்கிடலான்னு பார்த்தா நாங்கள் அந்த ரூம்ஸ்லாம் தேடிட்டு இருக்கும் போதே டைம் 3:30 டைமில் வந்துட்டு எங்கேயோ ஒரு ஹோட்டல் போயிட்டு தேடுறதுக்கெலாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தபோது நாங்கள் இனிஷியலாக புக் பண்ண ஒரு ஹோட்டல்லையே எக்ஸிக்யூட்டிவ் சூட்டில் தரேன்னு சொல்லிவிட்டு இன்னும் லைக் 2,200ல் ஸ்டார்ட் ஆகி லிட்ரலாக 5,000 வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி காட் ஸ்கேம்டு டுடே. நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் மேன். Thank you so much, and please do consider subscribing, and please do leave your thoughts as a comment, and I'll be happy to read that. And with that, I'm just ending this video. See you in the next video. Bye bye.